வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். வெட்வெரி பதிவுதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. வெளியாகியுள்ள பெறுபேறுகள் அதி உயர் சித்திகளை பெற்ற மாணவர்கள் விவரம் வெளியானது. இன்று முதல் அதிகரிக்கப்படும் மின்சார கட்டணம். லிட்ரோ மற்றும் லேப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. இன்றைய எரிபொருள் விநியோகம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. பாடசாலையில் மாணவர்களை சேர்ப்பது தொடர்பில் புதிய சுற்று நிறுவம். உயர்தர பரீட்சை பெறுபேறு மீளாய்வு குறித்து வெளியான அறிவிப்பு. அரிசி தட்டுப்பாட்டை சமாளிக்க இறக்குமதி கிடைத்த அமைச்சரவை அனுமதி. நிலவும் வெப்பமான வானிலை தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. இலங்கையின் அதிரடி தீர்மானம் 39 நாடுகளுக்கு இலவச சுற்றுலா விசா. காலியில் ரயில் பெட்டிகளில் திடீர் தீ பரவல். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 150 லிட்டர் டீசலுடன் இளைஞன் கைது. பாரிய தீ விபத்தில் சிக்கி 500க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் எரிந்து நாசம். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஜாலில் பிரபல பாடசாலை மாணவனான 11 வயது சிறுவன் மாயம். தொடர்பான விரிவான செய்திகள். அனைத்து வெட்வெரி பதிவுதாரர்களும் பின்பற்ற வேண்டிய புதிய வரி பட்டியல் வடிவம் மற்றும் அதன் விவரங்கள் தொடர்பான நடைமுறைப்படுத்தல் திகதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இடப்பட்ட 2463 கீழ் 5ஆம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி புதிய வரி பட்டியல் நடைமுறைகள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இருப்பினும் தற்போது இந்த திகதி 2026 ஜூலை 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோர் புதிய நடைமுறைகளுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வதற்கும் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் ஏதுவாக இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து வெட்வெரி பதிவுதாரர்களும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளுக்கு அமையவே வரி விலைப்பட்டியல்களை வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது வெளியாகியுள்ள உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் 3A சித்திகளை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி 8300 மாணவர்கள் 3A அதி உயர் சித்திகளை பெற்றுள்ளனர். இவற்றுள் 7477 பாடசாலை பரிசாத்திகளும் 823 தனியார் பரிசாத்திகளும் உள்ளடங்குவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் வெளியாகியுள்ள பெறுபவர்களின் அடிப்படையில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 11 பரீட்சாத்திகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை வெளியாகியுள்ள பெறுபவர்களின் அடிப்படையில் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை 30,898 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுள் 19,301 பாடசாலை பரிசாத்திகளும் 11,597 தனியார் பரிசாத்திகளும் உள்ளடங்குவார்கள். நாட்டில் இன்று முதல் மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு அமைய வீட்டு பாவனை, கைத்தொழில் மற்றும் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்குமான கட்டணங்களும் வெவ்வேறு விகிதங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோர் முதல் அதிகப்படியான பாவனையாளர்கள் வரை அனைவருக்குமே இந்த கட்டண உயர்வு சுமையை ஏற்படுத்தியுள்ளது. 30 அலகுகளுக்கு கீழ் 4.3 வீதம் அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகுக்கான கட்டணம் 15 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 30 தொடக்கம் 60 அலகுகள் 6.9 வீதம் அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகு 45 ரூபாவாக வசூலிக்கப்படும். 6.9 வீதம் அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகு 120 ரூபாவாகவும் 61 தொடக்கம் 30 அலகுகளுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 91 தொடக்கம் 180 அலகுகளுக்கு 7.2 வீதம் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்கான கட்டணம் 420 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 180 அலகுகளுக்கு மேல் ஆகக்கூடிய அளவாக 25 வீதம் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களாக கருதப்படும் ஏனைய துறைகளுக்கும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன.
எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் லேட்ரோ எரிவாயுவை நுகர்வோருக்கு பற்றாக்குறையின்றி விநியோகிக்க லேட்ரோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு பண்டிகைகளின் போது நுகர்வோருடைய எரிவாயுவுக்கான அதிக தேவையை கருத்து கொண்டு சந்தையில் எரிவாயு பற்றாக்குறையை ஏற்படுத்தாமல் தொடர்ந்தும் விநியோகிக்குமாறு லிட்ரோ நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. ஏப்ரல் மாதத்துக்கான கையிருப்பில் தேவைக்கு அதிகமாகவே விநியோக திட்டங்களையும் லிட்ரோ நிறுவனம் ஏற்கனவே வகுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இலங்கைக்கு சொந்தமான 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு இருப்பு தற்போது மாலைதீவில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்துக்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த அளவு போதுமானது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். இந்த இருப்பை கூடிய விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மே மாதத்துக்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றி செல்லும் ஒரு கப்பல் ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டுக்கு வந்து சேரும் என்றும் அறிவித்துள்ளார். இதற்கிடையில் 7,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றி செல்லும் ஒரு கப்பல் ஏப்ரல் 4ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நலிந்த குருகுல சூரிய குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு எரிபொருள் விநியோகம் குறித்து விசேட அறிவிப்பு ஒன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளது. இன்று வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களை கொண்ட அனைத்து வாகனங்களும் தங்களது QR ஒதுக்கீட்டின் கீழ் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. வழமையான நடைமுறையின்படி மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதி இரு தினங்களும் அடுத்து ஒற்றை எண்களாக அமைகின்றன. இதனால் இரட்டை எண்களை கொண்ட வாகன உரிமையாளர்களுக்கு எரிபொருள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் மாத்திரம் ஒற்றை மற்றும் இரட்டை என இருவகை இலக்க தகடுகளை கொண்ட வாகனங்களும் எரிபொருளை பெற அனுமதிக்கப்படும். இதற்கு அமைய வாகன உரிமையாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாராந்த QR ஒதுக்கீட்டின் அளவிலேயே எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சலுகை இன்று மட்டுமே செல்லுபடியாகும். அதற்கு அடுத்த நாட்களிலிருந்து வழமையான ஒற்றை இரட்டை முறை மீண்டும் நடைமுறைக்கு வரும். எரிபொருள் நிலையங்களில் தேவையற்ற நெரிசலை தவிர்க்குமாறும் விநியோக நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம் தரங்களை தவிர்ந்த 2ஆம் தரம் முதல் 11ஆம் தரம் வரையான வகுப்புகளுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது தொடர்பான புதிய சுற்று நிறுவ அறிவுறுத்தல்களை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைய ஒரு வகுப்பறையில் இருக்க வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை உரிய மட்டத்தில் பேணுவதையும் மாணவர் சேர்க்கை நடைமுறையை முறைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை தொடர்பாக ஏற்கனவே 2025/9/9 அன்று வெளியிடப்பட்ட 27/2025 இலக்க சுற்று நிரூபத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில நடைமுறை சிக்கல்கள் எழுந்துள்ளன. அந்த பிரச்சினைகளுக்கு தேர்வு காணும் வகையிலேயே தற்போதைய புதிய அறிவுறுத்தல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளது. இதன்படி 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 2, 3, 4, 7, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தரங்களுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான புதிய வழிகாட்டல்கள் விரைவில் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட உள்ளன. இந்த புதிய நடைமுறை மூலம் பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில் நிலவும் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகிய நிலையில் பரீட்சைகள் பெறுபவர்களை மேல்திருத்தம் செய்ய உள்ள மாணவர்களுக்கு இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பெறுபவர்களின் மீளாய்வுக்காக விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் http://onlineexam.government.lk ஆன்லைன் ஆப்ஸ் எனும் இணையதளத்தினூடாக நிகழ்நிலையில் மாத்திரம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 6/4/2026 தொடக்கம் 22/4/2026ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பாடசாலைகளில் அச்சிடப்பட்ட பரீட்சை பெறுபேற்று அட்டவணைகள் மீளாய்வு செய்யப்பட்ட பெறுபேறுகள் வெளியான பின்னரே அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நாட்டுக்கு சில வகை அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தற்போது நிலவி வரும் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக மாற்று அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த அவசர கூட்டு யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. விவசாய திணைக்களம், ஹெக்டேர், ஹொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் தேசிய அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை நிறுவனம் ஆகிய அமைப்புகளின் அண்மைய தரவுகளின்படி 2025-2026 பெரும்போகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியின் அளவு நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என நுகர்வோர் விவகார அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் எதிர்வரும் மே மாதம் முதல் நாட்டில் இந்த அரிசி வகைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நிலையான விலையில் கீழ் சம்பா மற்றும் கீரி சம்பாவுக்கான நுகர்வோர் கேள்வியை சமாளிப்பதற்காக அவற்றுக்கு இணையான மாற்று அரிசிகளை இறக்குமதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலவும் வறண்ட வானிலை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மேற்கு, சப்ரமுவ மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள பல இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலான வறண்ட வானிலை நிலவும் எனவும் அதிகாலை நேரங்களில் மத்திய, சப்ரமுவ, பூவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட 39 நாடுகளின் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்களுக்கு 6 மாத காலத்துக்கு இலவச சுற்றுலா விசா வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு 2025 ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் இலவச விசா வழங்குவதற்கான சட்ட வரைவுகள் சட்ட ஆலோசகரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இந்த முன்மொழிவு பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அமைச்சரவை அதற்கான அனுமதியை அளித்துள்ளது. காலி ரயில் நிலையத்துக்கு அருகில் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டிருந்த 2 ரயில் பெட்டிகளில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பயன்பாட்டில் நீக்கப்பட்டு காலி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 ரயில் பெட்டிகளில் 2 பெட்டிகளை இவ்வாறு தீப்பற்றிக் கொண்டுள்ளன. தற்போது தீயணைப்பு படையினரால் தீயை அணைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இந்த சம்பவத்தினால் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சிக்கடை தழுவாக்கொட்டுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் டீசலை வைத்திருந்த 35 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள கொச்சிக்கடை போலீசார் பிரிவுக்குட்பட்ட தழுவாக்கொட்டுவ பகுதியில் நீர்கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நீர்கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது உரிய அனுமதி பத்திரங்களின்றி விற்பனைக்காகவே அல்லது களஞ்சியப்படுத்தவோ வைக்கப்பட்டிருந்த 150 லிட்டர் டீசல் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு போலீசாரில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தனிநபருக்கு சொந்தமான பனை மரத்தோப்பில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து நேற்று தலைமன்னார் காவல்துறை பிரிவில் உள்ள கட்டுக்காரன் குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பருத்திப்பண்ணை கிராமத்துக்கு அருகில் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் சேதத்துக்குள்ளாகியுள்ளன. சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,695.96 பதிவாகியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,561.4 பதிவாகியுள்ளது. அத்துடன் கொழும்பு செட்டியார் தெரு தகவலின்படி நேற்றைய தினம் 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை $3,96,000 காணப்பட்டது. மேலும் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை $3,64,300 பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய திருவேந்தன் சாய்ராம் என்ற சிறுவன் ஒருவன் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெல்லைப்பள்ளை மகாஜன கல்லூரி மாணவனாக குறித்த சிறுவன் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது உறவினர்களுக்கோ தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நிலையில் காணாமல் போன சிறுவனை தேடும் பணியில் போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டு உள்ளனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.